திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருவினை. பண் இந்தளம், தலம் திங்களூர், பதிகம் 18, பாடல் 3. நாடு சோழநாடு, காவேரி வடகரை. மூன்று கோலாமவர் கண்ணுதல்லாவன, மூன்று கோலாம் அவள் கண்ணுதல்லாவன, மூன்று கோலாம் சூலத்தின் மொயிலை, மூன்று கோலாம் அவர் கண்ணுதலாவன, மூன்று கோலாம் சூலத்தின் மொயிலை, மூன்று கோலாம் கனை கையது வில்நான், மூன்று கோலாம் கனை கையது வில்நான், மூன்று கோலாம் புறமெய்தின தாமே, மூன்று கோலாம் கனை கையது வில்நான், மூன்று கோலாம் புறமெய்தின தாமே, மூன்று கோலாம் புறமெய்தின தாமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 3ஆம் பாடல்ல சுவாமிக்கு இருக்கும் நெற்றிக்கண்ணை சுட்டி காட்டுகின்றார். எம்பெருமானுக்கு 3 கண் உள்ளது. அது 3வது கண் நெற்றிக்கண், மிகவும் வலிமையான கண். அதை திறந்துதான் காமனை எரித்தார். நெற்றிக்கண்ணை காமனை எரித்தது அது நம்ம அனைவருக்கும் அறிந்த ஒரு வரலாறு. அதை மேற்கோள் காட்டுகின்றார். அவர் கையில் ஏந்திருக்கும் சூலாயுதம் 3 திசை இலக்கினை கொண்டது, 3 இலக்குகளை கொண்டது. அவர் கையில் திகழும் வில் 3 வேறு வேறு பொருட்களை, வில்லாக இருக்கும் மிருகுமலை, நானாக திழுவது வாசுகி பாம்பு, அம்பாக இருப்பது திருமால் என்று 3 பொருளாக அந்த கையில் இருக்கும் வில் நமக்கு இருக்கின்றது. தனது அங்கங்களாக இருக்கிறது எம்பெருமானுடைய வில். அந்த வில்லில் உள்ள அம்பு எய்யப்பட்டது 3 புறங்களை நோக்கி அவர் அங்கங்களை வில்லை எய்தினார் எம்பெருமான். ஸோ இதில் என்னென்ன இதை கூறுகிறார் என்று பாருங்கள். 1, அவருக்கு இருக்கும் நெற்றிக்கண்ணை கூறுகிறார். 2வது, கையில் இருக்கும் சூலாயுதத்தில் 3 இலையாக இருப்பதையும் கூறுகின்றார். 3வதாக, அவர் இருக்கும் கையில் வைத்திருக்கும் அம்பு ஆனது வில்லில் இருக்கக்கூடிய தன்மை வில்லாக இருக்கும் மெருகுமலை என்பதையும், நானாக திகழும் வாசுகியும் அந்த கயிறை நானாக வைத்திருக்கிறார், அம்பாக திருமாலின் வைத்து உள்ளதாக மேற்கோள் காட்டி இந்த பதிகத்தை 3வது பாடலே நமக்கு அப்பர் சாமிகள் அளித்துள்ளார். திருச்சிற்றம்பலம்.